அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவில் ராகுல் காந்தி தினசரி ஒரு சர்ச்சையை பேசி பட்டை கலப்பு கொண்டிருக்கிறார். அதற்கு பாஜக பதிலடி தந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதாவது புதன்கிழமை அன்று உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் வீட்டில் பிரதமர் மோடி விநாயகர் பூஜையில் கலந்து கொண்டார். அந்த படங்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்ட பின்பு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து பாஜக விமர்சனம் செய்து வருகிறது. விநாயகர் பூஜையை தங்கள் வீட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தலைமை நீதிபதியின் சந்திரசூட்டின் மனைவியானவர்கள் பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி தலைமை நீதிபதி வீட்டுக்கு சென்ற பொழுது தலைமை நீதிபதி நீதியரசர் சந்திரசூட் அவர்களும் அவரது மனைவி கல்பனா தாஸ் அவர்களும் பிரதமர் மோடியை வரவேற்றார்கள். அதன் பிறகு அவர் வீட்டில் பூஜையில் கலந்து கொண்ட மோடி தானும் அங்குள்ள விநாயகர் சிலைக்கு பூஜை செய்தார். இந்த படங்களை தலைமை நீதிபதி சார்பில் தான் சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. அதன் பிறகு இந்த படங்கள் வெளிவந்த பின்பு காங்கிரஸ் கட்சி தனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று விமர்சனத்தை ஆரம்பித்துள்ளது. அதாவது காங்கிரஸ் கட்சியில் விலகிய கபில் சிபல் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் பார் அசோசியேஷன் தலைவராக இருக்கிறார். அவர் பேசுகையில், இதுவரை என்னுடைய காலத்தில் நீதிபதியும் பிரதமரும் இப்படிப்பட்ட விழாவில் ஒரு சேர கலந்து கொண்டதில்லை. அதாவது நீதிமன்றம் சமரசம் செய்து கொண்டதா என்ற கேள்வியை அவர் எழுப்பியுள்ளார். இதேபோல காங்கிரஸ் கட்சி ஒவ்வொருவரும் சிவசேனா கட்சி விமர்சனம் செய்துள்ளது. இதற்கு பாஜக தக்க பதிலடி தந்துள்ளது. அதாவது 2009ஆம் ஆண்டு இப்தார் பார்ட்டி என்ற விருந்தை அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் தந்தபொழுது அன்றைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி KG பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டாரே, அது என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அப்படி என்றால் பிற மதங்கள் தங்களுடைய விழாக்களும் பண்டிகைகளும் கொண்டாடுகின்ற பொழுது தலைமை நீதிபதி கலந்து கொள்ளலாம், ஆனால் இந்துக்களின் பண்டிகைகளில் கலந்து கொள்ளக்கூடாதா? எது செக்குலரிசம் என்ற கேள்வியை பாஜக எழுப்பியுள்ளது. செக்குலரிசம் என்பது இப்தார் பார்ட்டியில் மட்டும் கலந்து கொள்வது அல்ல. இதேபோல் இந்துக்களின் பண்டிகையிலும் கலந்து கொள்ளலாம். இதில் காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை என்று கேள்வியை பாஜக எழுப்பியுள்ளது. அதேபோல பாஜகவின் சம்பத் பத்ரா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் சில கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அமெரிக்கா சென்றுள்ள ராகுல் காந்தி இந்தியாவுக்கு எதிராகவே பேசி வருகின்ற அமெரிக்காவின் பாராளுமன்ற எம்பியான இல்லான் ஓமரை சந்தித்ததில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்தியாவில் தலைமை நீதிபதியும் பிரதமர் மோடியும் விநாயகர் பூஜையில் கலந்து கொண்டதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதா என்ற கேள்வியை அவர் எழுப்பியுள்ளார்கள். இவ்வாறு பாஜகவும் காங்கிரஸ் கட்சியும் மாறி மாறி பத்திரிகையாளரை சந்தித்து விமர்சனம் செய்து வருகிறார்கள். அதாவது செக்குலரிசம் என்பது அனைத்து மதங்களுக்குமே பொதுவானது. மதச்சார்பற்ற தன்மை என்றால் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டுமே தவிர இப்தார் பார்ட்டியில் மட்டும் அன்றைய தலைமை நீதிபதி KG பாலகிருஷ்ணன் கலந்து கொள்வதுதான் மதச்சார்பற்ற தன்மை என்றால் இந்துக்களின் பண்டிகைகளிலும் பிரதமர் மோடி கலந்து கொள்வது மதச்சார்பற்ற தன்மைதான் என்று பாஜக விளக்கம் அளித்துள்ளது. அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு எப்பொழுதுமே விநாயகர் பூஜை என்றால் பிரச்சனை தான், இந்த மதம் என்றால் அவர்கள் ஏன் வெறுப்பு வருகிறது என்ற கேள்வியும் அவர்கள் எழுப்பியுள்ளார்கள். அதாவது முதன்முறையாக தான் தற்பொழுது ஒரு இந்துக்களின் பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி பூஜையில் அதுவும் தலைமை நீதிபதி வீட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டது அவர்களை காங்கிரஸ் கட்சிக்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. மாறாக இப்தார் பார்ட்டியில் அன்றைய தலைமை நீதிபதி கலந்து கொண்டதெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனையாக தெரியவில்லை என்றுதான் பாஜக விமர்சனம் செய்து வருகிறது.